இதுதானே, இதுதான் இதுதான் இம்மை மறுமை. ஒரு காலத்தில் அவர் செய்த நல்வினைகள் அந்த மறுகாலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதனை காலங்கள் கொடுத்து விடுகிறது. எல்லாருக்குமே அது மாதிரி தான். அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய தேவைகள், அவருடைய விருப்பங்களுக்கு தகுந்தாற் போல காலம் கொடுத்து விடும். ஆனால் நாம் பெறப்பட்ட அந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் அடுத்த கட்ட டெஸ்டே. அதில் நம்ம ஒரு போன அடைந்த பிறவியிலே மிகப்பெரிய ஒரு ஏழையாக வாழ்ந்திருப்போம். உதாரணத்திற்கு இந்த பிறவியிலே மிகப்பெரிய செல்வந்தராக அவர் மாறி இருப்பார். அவர் செல்வந்தராக மாறும்பொழுது இறைவனால் அருளப்பட்ட அந்த செல்வம், அந்த வசதி வாய்ப்புகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில், இந்த வாழ்நாளில் அவர் எவ்வாறு நகர்த்தி கொண்டிருக்கிறார், அவர் எந்த மாதிரி சிந்தனையோடு வாழ்கிறார், எந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அடுத்த கட்ட பிறவியானது நிர்ணயிக்கப்படுகிறது. அதுதான் விழிப்பு நிலை வரணும். விழிக்கணும். வாழ்கின்ற காலத்தில் நமக்கு விழிப்பு வர வேண்டும். அந்த விழிப்புணர்வு வரும்போது இது எல்லாம் தற்காலிகம்தான், கொஞ்ச காலம்தான். அதனால் எப்போவுமே நல்லது செய்து, நல்லது பேசி, நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு எப்பவும் இறை சிந்தனையோடு, குரு பக்தியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம் உள்ளத்தில் உறுதியாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பிறப்பை நிச்சயமாக அறுத்து விடலாம். இல்லை, எங்களால் முடியலங்க, நாங்கள் தொடர்ந்து கஷ்டங்களைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம், எதுவுமே விடிஞ்ச பாடு கிடையாது, ஒன்று போட்டால் 2 நஷ்டமாகுது, எந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் சரணடைய வேண்டிய இடம் ஒரு குருமார்களுடைய பொற்பாத கமலம்தான். அதுவும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்று ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து குருவாய் வீற்றிருந்து தம்மை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு விதமான மகிமைகளையும் அற்புதங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருராஜர் போன்ற மகான்களை நீங்கள் சரணடையும் பொழுது இந்த பிறவியில் நீங்கள் என்னத்தான் கொடுமைகளையும், என்னத்தான் நீங்கள் பல்வேறு விதமான சிக்கல்களையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்தால் கூட குருவினுடைய கடைக்கண் பார்வை நிச்சயமாக உங்களிடமிருந்து அந்த மாதிரியான எதிர்வினைகளை எல்லாம் நீக்கி சுபிக்ஷ வாழ்விற்கு உங்களை அழைத்து செல்லும்.